Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ப்ரொஃபஸர் மித்ரா அத்தியாயம் 6. I say to X, the two men have gone away. You and I are alone. From this moment, X neither sees nor hears them, nor perceives them by means of any sense. Albert Moore. உள்ளே நுழைய முயன்ற இளைஞனுக்கு வயது 26-27 இருக்கும். கருகருவென்று வளர்ந்திருந்த சைட் பர்ன்ஸ் அவனுடைய சிவந்த முகத்தில் எடுப்பாக தெரிந்தது. சித்தார் வாசிக்கு தெரிந்தவனோ தெரியாதவனோ அப்படி தோற்றம் தரக்கூடிய விதத்தில் ஜிப்பா பைஜாமா அணிந்திருந்தான். மார்பின் மீது ஒரு நீல நிற பவழ மாலை நடுவில் முடிச்சு போடப்பட்டு லூசாக தோய்ந்து கிடந்தது. எந்த பிரச்சனையையும் சிரித்து கொண்டே முறியடிக்கிறவன் என்பதை காட்டுகிற மாதிரி அவன் வதனத்தில் ஒரு இனிமையும் புன்னகையும் விரவியிருந்தன. ஒரு காலை அறைக்குள் வந்தவன் இன்னொரு காலையும் வைக்கும் முன் ப்ரொஃபஸர் மித்ரா முந்திக் கொண்டார். நிம்மி அவனை வரவேற்பதை அவர் விரும்பவில்லை. அவனை தடுக்கும் நோக்கத்துடன் முன்னறையில் போயிருங்க, இங்கே வந்துடுறேன் சில நிமிடங்களில், விசிட்டர்கள் இவ்வளோ தூரம் வர்றது வழக்கம் இல்லை என்றார். தங்களுக்கு தெரிந்தது தங்களுடைய வேலைக்காரனுக்கு தெரியல பாருங்க என்றான். கல்யாணம் என்ற அந்த வாலிபன் மிஸ் நிம்மி எங்கேன்னு விசாரித்தது இந்த அறையை சுட்டி காட்டினான். மிஸ் நிம்மியை கூப்பிட சொல்லி தொந்தரவு தர வேண்டான்னு இங்கே வந்துட்டேன். வந்ததை பற்றி பரவாயில்ல, திரும்பி அங்கே போயிருங்க என்றார் ப்ரொஃபஸர் கண்டிப்புடன். சுண்டலியை போன்ற சுறுசுறுப்புடன் கல்யாணத்தின் பார்வை அந்த அறைக்குள் ஓடியது. நிம்மியின் மீது அரைக்கணம் தங்கிவிட்டு அவளை தாண்டி கட்டிலுக்கு சென்றது. சிலை போல ஆடாது அசையாது உட்கார்ந்திருக்கும் ஜெகதாவை கண்டதும் வியப்பும் பயமும் அவன் முகத்தில் தோன்றின. அந்த அம்மாளுக்கு என்ன, ஏன் அப்படி உட்கார்ந்துருக்காங்க, எதனால் அப்படி வெறிச்சு பார்க்குறாங்க என்றார் திகைப்புடன். ப்ரொஃபஸர் கண்டிப்பை கடுமையாக மாற்றிக்கொண்டு, டிராயிங் ரூமில் போய் நீங்கள் உட்கார்ந்து கொண்டா நல்லாயிருக்கும், மீறி பிடிவாதம் பிடித்தா அங்கே உட்கார்ந்துருக்கலாங்கிற சலுகையும் நான் ரத்து பண்ணிட வேண்டியிருக்கோம் என்று கூறியதோடு மட்டுமல்ல, அவனை வலுக்கட்டாயமாக வெளியேற்றப் போகிறவர் போல அவன் தோள் மீது அழுத்தமாக ஒரு கையை வைக்கவும் செய்தார். ஒரு நிமிடப்பா என்றால் நிம்மி குறுக்கிட்டு, மிஸ்டர் கல்யாணம், நீங்கள் லீலாவதியின் அண்ணன் தானே? கரெக்டு. நேற்றிரவு ஃபோன் செய்தீங்கல்ல? ஆமாம், என் தங்கை மீது ஏதோ குரோதம் வைத்துக்கொண்டு நெருப்பு குச்சியில் முகத்தில் சுட்டுவிட்டு ஹிப்னாட்டிசத்தால் அப்படி சேர்ந்தது என்று சொன்னீங்களாமே. நாங்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை, அதையெல்லாம் நம்ப இருக்குன்னு சொல்வதற்காக தான் வந்தேன் இப்போது என்று கேலியாக சூழ் கொட்டினாள் நிம்மி. என்னோட சண்டை போடுவதற்காக கல்கத்தா பிரயாணத்துக்கு கூட அப்புறம் பார்த்துக்கொள்ளான்னு இந்த விடுகாலையில் வந்திருக்கீங்க, அப்படித்தானே என்றாள் நிம்மி தொடர்ந்து. பல ஜோலிகளை கவனித்து முடித்துவிட்டு இன்றிரவு ஹவுரா எக்ஸ்பிரஸை படிக்கணும். வண்டியை பிடிக்கிற நவலியை சண்டையை பிடித்து விட வேண்டும் என்று நீங்கள் வேற எங்கும் நழுவதற்கு முன்னால் கால வேளையில் வந்துட்டேன் என்றார் கல்யாணம். நான் நழுவ வேண்டிய அவசியமே கிடையாது என்று ரோஷத்துடன் பதிலளித்தாள் நிம்மி. அப்பா, கதவை நின்று திறந்து அவர் உள்ளே வர வழிங்க. எதுக்கு? ப்ரொஃபஸர் மித்ரா ஆட்சேபித்தார். ஸ்கெப்டிக்கில் எப்படிப்பா பின்ன நம்ப வைக்கிறது? அம்மா இப்போ ஹிப்னாசிஸ் நிலையில் இருக்கா, நாம் நம்ம பரிசோதனையை தொடர்ந்து நடத்துவோம், இவரும் இங்கே இருந்து நடப்பதை பார்க்கட்டும். மொட்டாள்தனம் என்றார் மித்ரா. இது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னுமே, ஊரையெல்லாம் கூட்டி காட்ட. ஆடியன்ஸு இவரை ஒருத்தரை மட்டும் சேர்த்துக்கொள்ளலாம்ப்பா என்று நிம்மி சிரித்து கொண்டேன். ப்ரொஃபஸர் முகம் இருளடைந்து கடுகடுப்பாக மாறி வருவதை அவள் உணர்ந்ததாக தெரியவில்லை. அம்மாவோட என்ன கேட்க சொன்னீங்க? அவள் நெற்றியை தட்டி கொண்டாள். அந்த தேதி என்ன என்ன நடந்ததுன்னு கேட்க சொன்னீங்களே, அது என்ன தேதி? நிம்மி என்று பல்லை கடித்தார் ப்ரொஃபஸர். அது நம்ம சொந்த விஷயம், நாம் மட்டும் காண வேண்டியது, கேட்க வேண்டிய பரிசோதனை. அது முன்பின் தெரியாத அந்நியர் இதில் அதை செய்ய தேவையில்லை, செய்யவும் கூடாது. ப்ரொஃபஸரின் கண்ணோட்டம் நிம்மிக்கு பிடிபடவில்லை. அவளுடைய குழந்தைத்தனமான கண்கள் அவருடைய இரும்பு முகத்தை ஆராய்ந்தன. கரும்பாறையில் தேன் சுவைக்க முயலும் வண்டை போல எந்த விஷயத்தையும் அந்த முகத்திலிருந்து கிரகிக்க முடியாமல் அவள் விழிகள் தோல்வியுற்று தாழ்ந்தன. இல்லைப்பா, மனோவசியம் என்பதே வெறும் ஹம்பேக் என்கிறாரு இவர், அதனால் அதை நிரூபிக்க உன் அம்மா தான் கிணிப்பிக்கா என்று அவளது பேச்சை வெட்டினார் மித்ரா. உன் அம்மாவை ஹிப்னாசிஸ்லேருந்து எழுப்பிட, நான் நினச்ச பரிசோதனை இன்னொரு நாள் வச்சுக்கலாம். எனக்கு தெரியாமல் அம்மாவோட எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம், பேசவும் வேண்டாம், புரியுறதா? சரிப்பா என்றால் நிம்மி பரிதாபமான பணிவுடன். கல்யாணம் விளையாட்டாக ஒரு பெருமூச்சு விட்டான். அநியாயமாக ஒரு ஹோக்ஸை நான் கண்டுபிடிக்க முடியாமல் தடுத்துட்டிங்களே என்றவன் நிம்மியின் முகம் கோபத்தால் சிவப்பதை கவனித்தவனாக, சாரி, அநியாயமாக நான் ஒரு முதல் தரமான ஹிப்னாட்டிஸ் நிகழ்ச்சியை பார்க்க முடியாமல் தடுத்துட்டீங்க என்றான். ப்ரொஃபஸர் மித்ரா முறைப்பாக, முதல்ல பண்பாடும் நாசுக்கும் கற்றுக்கொண்டு வா, பிறகு உன்னோட பேசுகிறேன் என்றார்.
அதற்கு ரொம்ப நாள் ஆகும் ப்ரொஃபஸர் என்று கல்யாணம் சிரித்தபோது அவனுடைய ஆரோக்கியமான பற்கள் பளிரென்று வெளித்தெரிந்தன. இவ்வளோ தூரம் வந்துவிட்டதால் மிஸ் நிம்மியின் சிநேகிதியின் சகோதரன்கிற முறையில் நான் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு போகலாம் இல்லையா? அதுக்கு தடை இல்லையே. அது நிம்மியின் இஷ்டம் என்றார் ப்ரொஃபஸர் முறைப்பு தாழாமல். அனாவசியமான நபர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளாடுதுன்னு நிம்மிட்டு தெரியும். அவளுக்கு தெரியாதிருக்கும் சமயங்களில் அதை எப்படி தெரிய வைப்பது என்பது எனக்கும் தெரியும். ப்ரொஃபஸர் மித்ரா வெளியேறிவிட்டார். கல்யாணம் தோள்களை ஒரு முறை குலுக்கி விட்டு கொண்டு உதட்டை பிதுக்கி கைகளை விரித்தான். நிம்மி அம்மாவை நோக்கி சென்றவள் திரும்பி நின்று அவனை பார்த்தாள். அப்பா தடுத்து விட்டதை செய்ய முடியாவிட்டாலும் வேறொன்றும் உங்களுக்கு செய்து காட்டலான்னு பார்க்குறேன் என்றான். ஜெகதாவை பார்த்தவாறு இருந்தான் கல்யாணம். இவங்க உங்கள் அம்மாவா? வீட்டுக்குள்ளே சொந்த அம்மாவை ஹிப்னாட்டிசம் செய்கிறீங்களா என்றான். அம்மாடா, ஏதோ ஹிப்னாட்டிசம்னு ஒன்று இருக்கிறத இப்போவாவது ஒப்புக்கொண்டீங்க என்றாள் நிம்மி. வானத்துக்கு வையத்துக்கு நடுவே மனிதனால் புரிந்து கொள்ள முடியாதவை பல நடக்கின்றன என்று ஒரு அறிவாளி சொன்னார். அப்படி இருக்க எனக்கு புரியாதது இல்லாதது என்று சொல்ல நான் நம்பிக்கலாம். 2ஆம் தடவை தேங்க் காட் நீங்கள் போட வந்த சண்டைக்கு அடிப்படையே நீங்கள் தகர்த்துட்டீங்க. சண்டை போட வந்தேன் என்பதை தயவுசெய்து திருப்பி சொல்லாதீங்க என்றான் கல்யாணம். லீலாவதி அடிக்கடி சொல்லுவா உங்களை பற்றி, உங்கள் இதை பற்றி என்று வேண்டுமென்றே அவனை சீண்டுகிற மாதிரி குறும்பாக கேட்டுவிட்டு அம்மாவிடம் சென்றாள் நிம்மி. ஆகவே உங்களை பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் நான் இப்படி ஒரு சாக்கு தேடி இருக்கலாம் இல்லையா? நிம்மியின் வாய்க்குள் சிவப்பு விளக்கு போட்ட மாதிரி அவள் ரோஜா கன்னங்கள் பளிரென்று ஒரு செம்மையின் ஜொலிப்பு ஏறியது. அதை மறைக்க முயலுவது போல கவனிங்க என்று கூறிவிட்டு அம்மாவின் எதிரே நின்று கொண்டாள். நான் இப்போது உன்னிடம் பேசுகிறேன், யாருன்னு தெரியுதா என்றாள். கண்களை சிறிதும் மூடாமல் திறந்தவாறே வைத்து கொண்டிருந்த ஜெகதா, நல்லா தெரியுது நிம்மி என்றாள். இதுவரை நான் யாரிடம் பேசினேன்? என்ன பேசினேன்? ஒன்றும் பேச காணுமே. ரொம்ப நேரமாக ஏதோ கதவு பக்கம் போவதும் வருவதுமா இருக்கிறதே தவிர எதுவும் பேசலையே. எனக்கு திகைப்பாக கூட இருக்குது, ஏன் பேசாமலே இருக்கிறேன்னு. பார்த்தீங்களா என்று கேட்கும் பாவனையில் கல்யாணத்தை நோக்கி தன் கண்களை உயர்த்தினாள் நிம்மி. ஆனால் அவனுடைய ஆச்சரியம் வார்த்தைகளாக வெளிப்பட தேவையிருக்கவில்லை. எழுதி ஒட்டினார் போல் பிரமிப்பு அவன் முகம் முழுவதும் வியாபித்திருந்தது. இப்படி கூட ஒரு கண்கட்டு வித்தை நடைபெற முடியுமா என்ற குழப்பம் அவனை நிலைகுறைய செய்திருந்தது. அவனுடைய குழப்பம் நிம்மதிக்கு ஆனந்தம் தருவதாக இருந்தது. அதை தனக்குள் தானே அனுபவித்தபடி, கையை 3 தடவை தட்டுறேன், 3ஆவது தட்டில் போது நீ விழிச்சுக்கொள்வாய் என்று தாயினிடம் கூறினாள். ஜெகதா பேசவில்லை. 1 2 என்று சொல்லி நிம்மி கையை பட்பட்டு என்று தட்டிய பின்னர் 3 என்று கூவிய போது அணைப்படாத சிகரெட் முனையை மிதித்து விட்டவள் போல ஜெகதா சட்டென்று உடம்பை சிலிர்த்து கொண்டாள். இத்தனை நிமிடங்களாக அவள் தேகத்தின் நாடி நரம்புகளை விட்டு வேறெங்கோ ஓடி வைத்திருந்த ரத்தம் குபுக்கென்று திரும்பி வந்து ஆயிரக்கணக்கான மயிர்கால்களிலும் புகழ்ந்து புறப்பட்டார் போன்ற ஒரு உயிர்ப்பு அவளிடம் தோன்றியது. கனவின் நடுவில் திடுக்கிட்டு விழித்தவள் போலன்றி சுபாவமாக எழுந்திருப்பவள் போன்றுதான் அவள் காட்சி தந்தாள். ஆனால் எதிரே ஒரு அந்நிய வாலிபன் நின்றிருப்பதை கண்டவுடன் அவள் இயல்பில் ஒரு சங்கடமும் பதற்றமும் ஏற்பட்டன. என்னம்மா நிம்மே, ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? அயலார் இருந்திருக்காங்க இங்கே. மகளை கோபித்து கொண்ட வண்ணம் புடவை சரி செய்து கொண்டாள். என் ஸ்நேகிதி லீலாவதி இல்லை அம்மா, அவளுடைய அண்ணன் இவர் கல்கத்தாலேருந்து வந்திருக்காரு என்று அறிமுகம் செய்தாள் நிம்மி. பெயர் தான் கொஞ்சம் கர்நாடகம். கல்யாணமா? உங்களுக்கு விருப்பமானால் கல்யாண்னு கூப்பிடுங்கள என்றான் கல்யாணம். ஏன் தாதர் சயான்னு கூப்பிடுங்க என்று திரித்தாள் நிம்மி. கல்யாணத்தையே வைத்த விழி எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்த ஜெகதா மெல்ல எழுந்து கொண்டாள். அப்பப்பா, முதுகெல்லாம் என்ன வலிக்குது என்று வேதனை முனகளுடன் அத்தனை நேரமாய் அசையாமல் விரைத்திருந்தார் போல் உட்கார்ந்திருந்ததால் அவள் உடம்பு கணுவுக்கு கணு வலியினால் துடித்து கொண்டிருக்கும் என்பதை நிம்மி உணர்ந்தாள். நான் அழைச்சி போகிறேம்மா என்று அன்னையின் கையை பிடித்து கொண்டாள். ஆனால் கட்டிலை விட்டு 4 அடி தான் நடந்திருப்பாள் ஜெகதா. நிம்மே, எனக்கு தலையை சுற்றுது, கண்ணை இருட்டிட்டு வருது சொன்னபடியே மகளின் கைப்பிடித்ததிலிருந்து வழுக்கி கொண்டு நடுத்தரையில் உட்கார்ந்தவள் அடுத்த கணம் அலங்கோலமாய் சாய்ந்து விட்டாள். ஆமா, ஐயோ என்னம்மா என்று ஒரு பக்கம் நிம்மி பதற ஜெகதா தரையில் சாயும் போதே சட்டென்று கல்யாணம் அவளை முதுகுப்புறம் தாங்கிக் கொண்டு அடிபட்டு விடாமல் கீழே கிடத்தினான். மயக்கம் போல் இருக்கு, கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி எடுத்துகிட்டு வாங்க என்று நிம்மியை அனுப்பிவிட்டு மின்சார விசிறியை சுழட விட்டான் கல்யாணம். நிம்மி அறையை விட்டு அந்தண்டை மறைந்து வினாடியை தலை தூக்கினாள் ஜெகதா. கல்யாணம், உன்னை பார்த்தா கல்யாணம் திடுக்கிட்டவனாக, உங்களுக்கு மயக்கம் சரியாயிடுச்சா என்றான். ஒரு வெளிரிய புன்னகையுடன் ஜெகதா பேசினது. மயக்கமே கிடையாது, உன்னை பார்த்த உடனே என் பிள்ளை மாதிரி உன்னிடம் ஒரு பாசம் ஏற்படுச்சிரு, அதனால தான். நிம்மி திரும்பி வரும் ஓசை கேட்டதும் முன்போலவே படுத்து விட்டாள் ஜெகதா. கல்யாணத்தை குழப்பமும் திகைப்பும் பாட்டி எடுத்தனர். நிம்மி, உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் மயக்கம் தெளிவடைந்திருக்கிற மாதிரி தோணுது, யாராவது டாக்டர் வர வைங்க ஃபோன் பண்ணி என்றான்.
நிம்மி கலவரத்தால் ஆட்கொள்ளப்பட்டவளாக விரைந்து வந்து அம்மாவின் முகத்தை ஒரு முறை குனிந்து பார்த்துவிட்டு மறுபடியும் வெளியே ஓடினாள். சொல்லுங்க என்று ஜெகதாவை ஊக்கினான் கல்யாணம். உன்னை பார்த்த மாதத்திலே உன்னிடம் என்ன உதவி வேண்டுமானாலும் கேட்கலான்னு எனக்கு தோணிடுச்சு. கல்யாணம், நான் கேட்பது செய்வா இல்லவா? கிசுகிசுத்த குரலில் ஒரு கண் அரைவாசலிலும் ஒரு கண் கல்யாணத்தின் முகத்திலுமாக பதற்றத்துடன் வினவினாள் ஜெகதா. எனக்கும் உங்களை பார்த்த என் அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கு. ஆனால் நான் இன்றைக்கி கல்கத்தா போகிறேனே என்றான் கல்யாணம். போகாதே, தயவு பண்ணி போகாதே என்று அவன் கைகளை பிடித்து கொண்டாள் ஜெகதா. முன்பு அறியாதவை இப்படி கேட்க என்ன உரிமைன்னு யோசிக்காத. என்ன செய்யணும் முதல்ல அதை சொல்லுங்கள். மறுபடியும் வெளியே காலடி யோசி கேட்டது. இப்போது வேண்டாம், ராத்திரி 8 மணி சுமாருக்கு இந்த தெருவின் கோடியில் காத்துரு, அங்கே வந்து உன்னை சந்திக்கிறேன் என்றாள் ஜெகதா. அவள் விழிகள் உண்மையான அச்சத்துடனும் சுழன்ற. உதடுகள் உணர்ச்சி வசப்பட்டு துடித்தன. தன்னையும் மீறிய அனுதாபத்துடன் சரி என்று ஒப்புக்கொண்டான் கல்யாணம். டாக்டர் வருவதாக சொல்லியிருக்காரு என்று தெரிவித்தபடி திரும்பி வந்தாள் நிம்மி. எனக்கு ஒன்றுமில்லை நிம்மி, கொஞ்ச நேரம் படுத்திருந்த சரியாயிரும் என்று ஜெகதா எழுந்து கொண்டான். ஜாகிரதையை பார்த்துக்கொள்ளுங்க, வர்றேன் என்று விடைபெற்றான் கல்யாணம். ஜெகதாவின் கண்களை அவன் கண்கள் சந்தித்து மீண்டும் ஒரு முறை உறுதி கூறின. 7:30 மணி இருக்கும். ப்ரொஃபஸர் மித்ராவின் பங்களாவில் ஒரு சில அறைகள் நீலக்குழல் விளக்கில் குளித்து கொண்டிருக்க, வேறு சில அறைகள் இருட்டோடு இருட்டாக புதைந்து கிடந்தன. பின்னவற்றுள் ஒன்றான ப்ரொஃபஸரின் ஆஃபீஸ் அறையை ஓசைப்படாமல் நெருங்கிக் கொண்டிருந்தாள் ஜெகதா. ரோடு என்ஜின் போல அவள் இதயம் திக் திக்கென்று அடித்து கொண்டிருந்தது. அடிமேல் அடி வைத்து அரைவாசலை அடைந்து பூட்டில் சாவியை பொருத்திய போது அவளுடைய பயமே ஒரு வடிவமாக உருவெடுத்து பெருங்கூச்சல் எழுப்பிவிடும் போல் இருந்தது. சாவியை இம்மியாக திருகையில் இழுத்து அடக்கப்பட்டிருந்த மூச்சு உடம்புக்குள் இடம் தேடி கிடைக்காமல் புகைகின்ற எரிகுண்டை போல எந்த கணமும் வெடித்து வெளிவந்து விட துடித்து பூட்டின் கிளிக் ஓசையை புடைவையால் பொத்தி அமுக்கி கதவை திறந்தாள். பூனை போல டைப்பிஸ்டின் மேஜையை அணுகினாள். காகிதங்களும் மைக்கூடும் டெலிஃபோனும் பேனாக்களும் தட்டெழுத்து இயந்திரமும் பரவியிருந்த மேசையில் அவள் தேடி வந்த பொருள் எங்கிருக்கிறது என்று தெரியவில்லை. விளக்கை போட்டு பார்க்கலாம் என்று யோசித்த வினாடியில் அவள் கழுத்தை யாரோ சரையலென்று பிடித்தார்கள். எஃகு கம்பியினால் செய்யப்பட்டது போன்ற சிலீரென்ற நீண்ட விரல்கள் அவளுடைய தொண்டை நரம்புகளை அழுத்தின. எலும்புகள் பொடிப்பொடியாக நொறுங்கப் போவது போல மரண வேதனை ஏற்பட்டது. அவளால் கூச்சலிட முடியவில்லை. வாயிலிருந்து மெல்லிய ஓசை கூட வெளிப்படுத்த இயலவில்லை. தொடரும்.